கல்லாமை என்ற அதிகாரத்துல அடுத்த பாடல். இந்த பாடலினுடைய தொனி அவர் தன்னை ஏதோ தாழ்த்தி கொண்டது போல பாடல் இருக்கும். இயல்பான அடியவர்களினது செயல்பாடு எப்பொழுதுமே தங்களை தாழ்த்தி கொண்டு உலக நன்மைக்காக அறத்தினை சொல்லும் மரபு உண்டு. நீங்க திருவாசகத்துல நிறைய பார்க்கலாம். நாயினுக்கு தவிசியிட்டார் போல் என்று தன்னை நாயாக சொல்லி எனக்கு இப்படிப்பட்டதோர் வாழ்க்கையை கொடுத்து உதவினாயே என்று தன்னை இழிவாக முன்னிலைப்படுத்தி கொண்டு பேசும் மரபு எல்லா அடியவர்களிடமும் இருக்கும். ஆனா திருமந்திரத்தை பொறுத்த மட்டில் அவ்வாறு காணுதல் கூடாது. என்ன காரணம்னா, தான் இறையருள் பெற்றது என்பது தன்னுடைய ஆழ்ந்த பயிற்சியினாலும் தான் கொண்டிருக்கக்கூடிய அறிவறிந்த செய்கையினாலும் அதன் பின்னே தனக்கு இறையருள் கைகூடிற்று என்ற உண்மையை தெளிந்து உணர்ந்தவர் திருமூலர். அதனால எப்பொழுதுமே தன்னை தான் கண்ட உண்மையை, தனக்கு இப்படிப்பட்டதொரு வாய்ப்பு ஏற்பட்டதை உயர்வாகவே சொல்லும் மரபு அவற்றை உண்டு. அது அவரினுடைய அடிப்படையான ஒரு போக்குன்னே பார்க்கலாம். எங்கும் சிவன் உணர்வை நான் பெற்றேன், நான் சிவனது தன்மையை உணர்ந்தேன், அது எனக்கு பெருமை, நான் எங்கும் என்னை தாழ்த்தி கொள்ள தேவையில்லை என்பது அவருடைய சித்தாந்தம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இந்த பாடல்ல தன்னை தாழ்த்தி கொள்வது போல பாடல் போகும். ஆனால் அவர் தாழ்த்தி கொள்ளல, ஒரு செய்தியை உடன்பாடாக சொல்லுதல் மரபு உண்டு. அதே செய்தியை எதிர்மறையில் நின்று பேசும் வழக்கமும் உண்டு. சில நேரங்கள்ல எதிர்மறையில் நின்று பேசுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அழுத்தம் உடன்பாட்டினால் கிடைக்காமல் போகலாம். சில கோட்பாடுகள் அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. உதாரணம், உண்மையை சொல் அப்படி என்று சொல்லுவதை காட்டிலும் நான் பொய் பேசாது இருந்தேன், அதே போல அன்போடு இரு என்று சொல்லுகின்ற இடத்து நான் கொடுமை மனத்தினாயிருந்தேன், அருளோடு இரு என்று சொல்லுவதற்கு எதிராக நான் அரக்க நிலையிலே செயல்பட்டேன். இப்படி சொல்லுகின்ற பொழுது ஒருவன் தான் சொல்ல வந்த கருத்தை எதிர்மறையிலும் நின்று பேசலாம். அப்ப எதிர்மறையில் நின்று பேசுகின்ற பொழுது அந்த அடியவர் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார், தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு கருத்தை சொல்ல முன் வருகிறார் என்பதோர் தொனி ஏற்படும். தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்லுதல் என்பது வேறு, தான் சொல்ல வந்ததை எதிர்மறையில் நின்று பேசுகின்ற பொழுது தோன்றும் தொனி வேறு. ரெண்டுத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு நூல் அந்த நூலின் கண் உண்டான பொருளை சொல்லுவதற்கு இணையாக அந்த நூலின் கண் உள்ள பொருளை சொன்னவரினது தகுதியையும் சொல்லும். அதுதான் அடிப்படை. அப்போ இந்த இடத்துல அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுகிறாரோ என்றதோர் ஐயம் ஏற்படும். ஏனென்றால் ஞானம் கொண்டவர்களுக்கு, ஞானம் உற்றவர்களுக்கு எச்சூழலிலும் தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் என்கின்ற தேவையில்லை, அது அவசியமும் இல்லை. இப்ப மற்றவர்கள் செய்தார்கள் என்ன, தோத்திரங்களாக சொல்லுகின்ற பொழுது உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டுதான் இறைவனிடம் முறையிட வேண்டும்.
இறைவனது ஆற்றலை உங்கள் அறிவின் திறத்தால் ஆய்ந்து விட்டீர்கள், ஆய்ந்து அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அப்பொழுது உங்களை தாழ்த்தி கொள்ள தேவையில்லை. இதுதான் அடிப்படை. உதாரணம், வகுப்புல நமக்கு ஒரு கணித புதிருக்கு உண்டான வழிமுறை தெரியல, அதனை எவ்வாறு விடுவிப்பது என்று தெரியல. அப்ப நாம ஆசிரியரிடம் சென்றோ அல்லது அதனை பற்றி தெரிந்தவர்களிடம் சென்றோ கேட்க முனைகின்ற பொழுது கொஞ்சம் பணிவா நம்மை தாழ்த்தி கொண்டுதான் கேட்போம். அப்பொழுதுதான் அவர் நமக்கு உரிய விளக்கம் தருவார். மாறாக அந்த புதிருக்கு உண்டான விளக்கம் எவ்வாறு என்றோ, அந்த விளக்கத்தை கொண்டு எவ்வாறு அந்த புதிரை அவிழ்ப்பது என்றோ, அது போன்றதாகிய ஏனைய பிற புதிர்களுக்கு நம்மால் உரியதாகிய ஒரு வரையறுத்த வழிமுறையை உருவாக்க முடியும் என்று நாம் எப்பொழுது முயன்று கண்டறிகின்றோமோ அப்பொழுது எத்தகு புதிரை இவர் சொன்னாலும் நாம் எதிர்கொள்ளுவோம் என்கின்ற மன நிறைவு, மனத்தின் கண் ஒரு திட்பம் வரும். ஒருவரிடம் கேட்டு பெறுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய தயக்கம், ஒன்றை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், அதனோடு தொடர்புடைய ஏனைய பிறவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலை வருகின்ற பொழுது மனதுல ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு உங்களை தாழ்த்தி கொள்ள இடம் தராது. நான் இதை தெரிந்து, ஆணவம் கூட இல்லை, நான் இதை தெரிந்திருக்கிறேன், அவ்வளவுதான். யாரேனும் ஒருவர் உனக்கு தெரியுமா இந்த புதிர் எல்லோருக்கும் குழப்பமாய் இருக்கிறதே என்றால் அப்பொழுது நீங்கள் சொல்லலாம், இது எனக்கு தெரியாதா என்பதுதான் ஆணவம், எனக்கு இது தெரியும் என்று சொல்லுவது உங்களினுடைய அறிவார்ந்த நிலையை காட்டும். திருமூலர் இந்த அறிவார்ந்த நிலையிலிருந்து தான் இந்த நூலையே எழுதுகிறார். ஏன்னா இறைவனை சாத்திரங்களின் மூலமாக அறிய முடியும் என்ற நிலையை அறிந்து கொண்டதினால் திருமந்திரத்தை ஒரு சாத்திர நூலாக புனைகிறார். மற்றைய அடியவர்கள் இதை ஒரு தோத்திர நூலாக, தங்களால் எழுதப்பட்ட தேவாரமோ திருவாசகமோ ஏனைய பிற வழிபாட்டு நூல்களில் உள்ள பாடல்கள் எல்லாம் தோத்திரங்களினால் அமைக்கப்பெற்றன. அதுதான் இங்க வேறுபாடு. ஏன்னா இந்த பாட்டை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் கொஞ்சம் விரிவான முன்னுரையை உங்களுக்கு முன்னாடி வகுத்து. பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கில்லேன் வினை துயர் ஆர்க்கும் அயல் ஆனேன், கல்லேன் அறநெறி கல்லா தகைமையின் வல்லேன், வழங்கும் பொருளே மனத்தின் உட்கல்லேன், கழிய நின்று ஆட வல்லேனே. அந்த கில்லேன்றது வினை, அது செய்தற்கு இயலாதவனாயிருக்கிறேன். யாரினது வினையை? சிவனை பற்றி யாரெல்லாம் தெரிந்திருக்கிறார்களோ, சிவனை பற்றி யாரெல்லாம் முழுதும் அறிந்திருக்கிறார்களோ, அவர்கள் எவ்வாறு அறிந்தார்கள் என்பதை நான் இதுகாரும் முயன்று அறியாதவனாய் இருந்தேன். அதற்கு உண்டான வினைகளை செய்யாதவனாய் இருந்தேன். ஒன்றை அறிவதற்கு நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த செயலையே நாம் செய்யாமல் இருந்தால் நாம் அதனை எவ்வாறு அறிய முடியும்? இதான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வினா. நமக்கு எதனை செய்தால் நன்மை கிடைக்கும் என்ற உண்மை தெரியும். ஆனால் அந்த செயலை நாம் செய்யாது இருந்தால் அது நமக்கு கைவராது. ஆகவே செய்யாமல் நான் இருக்கின்றேனே என்பது எதிர்மறையில சொல்லுகின்ற பொழுது நான் அதனை செய்ய வேண்டும் என்ற தொனி பொருளை கொடுக்கும். நான் இதுவரைக்கும் இப்படி பார்க்கல
அப்படின்னு நாம சொல்லும்போது என்ன செய்கின்றோம்? இனி நான் அதை முறையாக பார்ப்பேன்ற பொருளை கொடுக்கும். பார்க்கவில்லையே என்கின்ற இரக்க குறிப்பை கொடுக்காது. இது இப்படியா, இதுவரை எனக்கு தெரியாமல் போயிற்றேன்னா இனி அதை நான் தெரிந்து கொள்வதற்கு உண்டான முயற்சியில் இறங்கப் போகிறேன் என்ற தொனிப்பொருளை கொடுக்கும் அந்த எதிர்மறை சொல். அதனாலதான் வினை துயர் ஆர்க்கும் அயல் ஆனேன் இல்லை. நம்முடைய துயரை, பிறவியினால் வரக்கூடிய துயரை என்னால் போக்கிக் கொள்ளுதற்கு உரிய எந்த ஒரு செயலையும் சிவன் நெறியை கல்லாதிருக்கும் தன்மையர் முன் கல்வி இல்லாதவனாய் தோன்றுகிறேன். வார்த்தையை கவனிங்க, என்ன அழகான ஒரு முரண்பாட்டை வகுக்கிறார் பாருங்க. சிவன் நெறியை கல்லாதிருக்கும் தன்மையர் முன். என்ன வேடிக்கைன்னா, கற்றவர்களுக்கு முன் கல்லாதவன் நிற்கிறான்னா அந்த கற்றவன் கல்லாதவனுக்காக வருந்துவான். கல்லாதவன் முன் கற்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள்னா அந்த கல்லாதவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கற்றிருக்கக்கூடிய சிலரை முட்டாள் என்று கருதுவார்கள். இதுதான் கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் உண்டான மிகப்பெரிய வேறுபாடு. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். முட்டாள்கள் மத்தியில போய் நீங்கள் நிற்கின்ற பொழுது நீங்கள் எது சொன்னாலும் அங்கு எடுபடாது. அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி உங்களை ஏளனம் செய்வார்கள். உங்களை அவர்கள் தவறு என்று சொல்வார்கள். வரலாற்றுல ஒரு செய்தி உண்டு. இது வரலாறுன்னு சொல்லுவதா அல்லது வழி வழி வந்த கதை என்று சொல்லுவதா தெரியாது. திருவள்ளுவர் தான் எழுதின திருக்குறள் நூலை எடுத்துக்கொண்டு மதுரையில் உள்ள தமிழ் சங்கத்துல அரங்கேற்றம் செய்ய வேண்டும்னு ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த மதுரை சங்கத்திற்கு சென்றார். அங்கிருந்த புலவர்கள் அனைவரும் அவரினது திருக்குறளை ஏற்றுக்கொள்ளல். அவர்கள் சொன்னதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல பாடல் அல்லது கவிதை அல்லது செய்யுள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 4 வரிகள் இருக்கணும். வரிதோறும் 4 சொற்கள் இருக்கும். ஒரு பாட்டுன்னா 4 வரியாவது பாட தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்லுவோம் இல்லையா, ஒரு 4 வரி பாட தெரியாது, ஒரு 4 வரி சொல்ல தெரியாதுன்னு கேட்டோம். இப்போ ஒரு குறைந்த அளவு 4 வரி அளவில் இருந்தால்தான் அதை பாட்டுன்னு ஏற்றுக்கொள்வார்கள். இவர் எழுதினதோ முதல் வரியில 4 சொற்களும், இரண்டாவது வரியில 2.25 சொல் தான். இரண்டாவது வரியில 2 முழு சொற்கள், 3வது சொல்லு ஓரசை சொல்லா இருக்கும். அந்த காலத்துல இது போன்றதாகிய குரட்பாக்கள்லாம் கிடையாது. 4 வரியில எழுதினாதான் பாடல்னே சொல்லக்கூடிய மரபு. இது என்ன குறைவான வரிகளோடு எழுதி இருக்கிறார், இதை எப்படி இலக்கியமாக ஏற்றுக்கொள்வது என்று சங்கத்தில் இருந்த அத்தனை புலவர்களும் வள்ளுவரை நிராகரித்தார்கள். அவர் எழுதி வந்த திருக்குறளை ஏற்க மாட்டேன் என்று மறுத்தார்கள். வருத்தத்தோடு வள்ளுவர் வந்தார். அங்கு ஔவை வருகிறார். என்ன என்று கேட்கிறார். நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். உடனே ஔவை சென்று, வள்ளுவர் எழுதின இந்த திருக்குறளை இந்த தமிழ்ச்சங்கம் ஏற்கவில்லை என்றால் எனக்கு கவலை இல்லை. நான் பொற்றாமரை குலத்தில் இருக்கக்கூடிய சங்க பலகையை அழைக்கிறேன், அதன் மீது இந்த திருக்குறளை வைக்கிறேன். பலகை தீர்மானம் செய்யட்டும், இந்த நூல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தள்ள வேண்டிய நூலா என்று. தள்ள வேண்டிய நூல் என்றால் அந்த நூலை பலகை குளத்து நீரிலே மூழ்கடித்து விடும். ஏற்க வேண்டிய நூல் என்றால் பலகை கரையோரம் வந்து அந்த நூலை
கரையிலே சேர்ப்பிக்கும். ஔவையார் சங்க பலகையை அழைக்க அதில் திருக்குறளது ஓலைச்சுவடிகளை வைக்க சங்கப்பலகை ஏற்றுக்கொண்டது. அப்போ நாம் ஏதாயிலும் ஒன்றை புதியதாக செய்கின்ற பொழுது அந்த புதியது பற்றின அறிவோ திறனோ ஏற்றுக்கொள்ளுபவர்கள் மத்தியில் இல்லை என்றால் நம்மால் செய்யப்பட்டது தவறு என்று அவர்களால் சுட்டப்படும். இதுதான் பெரிய சிக்கல். ஒரு காலத்துல இறைவனை நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபட்டார். அடுத்து இறைவனை அன்பின் அடிப்படையில் வழிபட்டார்கள். மூன்றாம் நிலையில இறை அருளுக்காக வழிபட்டார். யாரும் இறைவனை அறிவார்ந்த நிலையில சிந்திக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கல. அப்படி உருவாக்கின பல இலக்கியங்கள் இன்னமும் செல்வாக்கு இல்லாமல் இருக்கின்றன. அத்துணை சித்தர் பாடல்களும் இறைவனை அறிவார்ந்த நிலையில அறிதற்கு உண்டான வழியை தரக்கூடிய இலக்கியங்கள் தான். யாரேனும் அந்த இலக்கியங்களை எடுத்து அதன் கண் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றறிகிறோமான்னா இல்ல. திருமந்திரத்திற்கும் அதுதான். பல இலக்கியங்களை பாடமாக வைக்கிறார்கள், எங்கும் திருமந்திரத்தை பாடமாக வைப்பது இல்லை. முதுகலை தமிழ் இலக்கியத்துல கூட சைவ ஆதீனத்துல நான் புலவர் பட்டய படிப்பை படிச்சேன். நான் படித்த ஆதீனத்தில் கூட 12 திருமுறைகளிலிருந்து பாடல்கள் உண்டே ஒழிய இந்த 10ஆம் திருமுறையிலிருந்து பாடலை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அறிவார்ந்த நிலையில இறைவனை அறிதற்கு உண்டான வழிமுறையை இது சொல்லி இருக்கிறது. ஆனால் அதனை வழி வழியாக கற்று உணர்ந்து அதை கற்பிக்க வல்லோர்கள் இல்லை. சைவத்திலாவது நூல் இருக்கு, கற்பிக்க வல்லோர்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வைணவம் அது ஏற்றுக்கொள்வதே இல்லை. வைணவத்துல உன்னுடைய நோக்கம் இறைவனை தோத்திரம் போதும். எல்லாம் இறைவன் என்ற நம்பிக்கையோடு அவனை வழிபடு, அவனை வணங்கு, அவனை பற்றின பாசுரங்களை பாடு போதும். வேற ஒண்ணுமே வேண்டாம். உன்னை முழுமையுமாக அவனுக்கு ஒப்பு கொடுத்து விடு. அவனிடம் முழுவதுமாக சரணடைந்து விடு. வேற எதுவும் செய்ய வேண்டாம். அவனை நீ ஆராய்ச்சி பண்ணாத. இதுதான் ஏனைய பிற மதங்களிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்பதன் ரகசியம். மாற்று சமயங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிலோ கிறித்துவத்திலோ நீ ஆராய்தல் கூடாது. உனக்கு உரிய இறைவன் இவன் என்று அவர்கள் சுட்டியவர்களை நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் அருளினால் எல்லாம், அல்லாஹ் எப்படிப்பட்டவர் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பரலோகத்தின் தந்தையினால் எல்லாம், அவர் யார் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலுன்னே சொல்லலாம். ஆனால் சைவம், நீ தோத்திரம் செய்துதான் இறைவனை உணர்கின்றாயா? செய்து கொள். சடங்குகளின் மூலமாக வழிபாடலை மேற்கொண்டு இறைவனை புரிந்து கொள்ள முனைகிறாயா? புரிந்து கொள். இல்லை, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் யார், எனக்கும் இவ்வுலகினுக்கும் என்ன தொடர்பு, எனக்கும் இறைவனுக்கும் உரிய தொடர்பு என்ன, அவன் எது குறித்து என்னை படைத்தான் என்று ஆராய்ந்து அறிவின் மூலமாக அவனை அறிய எண்ணுகிறாயா? எண்ணிக்கொள். இங்க எல்லாம் சாத்தியமே. இங்க எதுவுமே இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. இதுதான் நீ அணுகக்கூடிய வழிமுறைகள் ஏதாயினும் இருக்கட்டும், அணுகு. அவ்வளவு. அணுகுதல் என்பது இன்றியமையாது. நான் ஏதொரு முயற்சியையும் செய்யாமல் வாழாயிருப்பேன், எல்லாம் எனக்கு வந்து சேர வேண்டும்னா தான் நடக்காது. நீங்கள் ஏதாயிலும் ஒரு முயற்சியில
இறங்கத்தான் வேண்டும். குறைந்த பட்சம் அப்படி ஒருவன் இல்லை என்ற மறுப்பிலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்கலாம். தப்பொண்ணும் இல்லை. நாம நினைக்கிறோம் கடவுள் மறுப்பு கொள்கை ஏதோ இந்த 20ஆம் நூற்றாண்டிலே திடீரென்ற முளைத்தது ஒன்று அல்ல, எல்லா காலத்திலும் இருக்கு. தேவாரங்கள் எடுத்து பாருங்கள், பல பாடல்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தார்கள். தேவாரங்களிலே அதற்குண்டான பதிவுகள் இருக்கு. தத்துவ ரீதியாக இறைவனை ஆராய்கின்ற பொழுது தத்துவங்களிலும் இறைவனை மறுக்கக்கூடிய நிலையிலிருந்து தொடங்கி அவன் இருப்பை உணர்ந்தவர்கள் ஏராளம். ஆகவேதான் நாம ஏதாகிலும் ஒரு விதத்துல ஒன்று உடன்பாட்டு தன்மையிலோ அல்லது எதிர்மறையில நின்று அதன் வாயிலாகவோ இறைவனை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அவ்வளவுதான். முழுவதுமாக நம்ம வாழ்க்கையின் ஊடாக அவனை புரிந்துதான் செயல்படுகிறோமா? இல்லை. புரிதலுக்குண்டான முயற்சியில இறங்குதலே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை செய்யணும். நான் ஏதொன்றும் செய்ய மாட்டேன், இறைவன் தானாக என் முன்னே வந்து தான் யார் என்று காட்ட வேணும்னா நடக்காது. ஏதொன்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப நம்மிடம் சில வழக்கங்கள் இருக்கும். நம்ம ஏதாகிலும் ஒரு இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது இது ஏதொன்றும் எனக்கு புரியவில்லை என்ன, உடனே நாம் என்ன சொல்லணும்? புரியவில்லை என்பதனால் மூடி வைக்க கூடாது. அதை புரிவதற்கு உண்டான வழி என்ன என்பதில் கொஞ்சம் பயணிக்க வேண்டும். நான் ஏதொரு முயற்சியையுமே செய்யாமல் இருப்பேன், ஆனால் எல்லாம் என்னுள் உருவாக வேண்டும் எதிர்பார்ப்பது தவறு. அது இயற்கைக்கு முரண். எந்த ஒன்றும் முயலாமல் கிடைக்காது. அதனாலதான் கல்லாதவர்களினது நடுவே நான் ஏதாகிலும் கற்றவனாய் நின்றாலும் அந்த கல்லாதவர்கள் பார்வையில நான் ஒரு மூடனை போல் காட்சியளிக்கிறேன். வினை அது வினை துயரார்க்கும் அயல் ஆனேன். சிவனை பற்றி அறிய இயலாது சிவனினது ஆற்றலை உணராது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில சிவனை முற்றும் உணர்ந்தவனாகிய நான் அயலானை போலானேன். உண்மை. அதனால்தான் என்ன சொல்லுகிறார்கள்? சித்தர்களெல்லாம் பித்தர்களை போலேதான் உலக பார்வையில் படுகிறார்கள். இறைவனை உணர்ந்தவர்களை எல்லாம் போய் பாருங்க. அவர்களினுடைய அன்றாட செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு இவர் ஏதோ ஒரு அறிவற்ற செயலை செய்வது போல தோன்றும். உண்மை அதுதான். அவர்களது செயலை யார் ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தொடர்ந்து பல அடியவர்கள் வாழ்க்கை வரலாறு கற்று பாருங்கள், தெரியும். வேறு வழியில் இந்த இடத்துல ஒரு சின்ன திரைப்பட காட்சியை சொல்லியாகணும். திருவருட்செல்வர் என்ற திரைப்படத்துல நாவுக்கரசர் வேடத்துல சிவாஜி நடிச்சிருப்பார். அவர் அப்படியே ஒவ்வொரு தலமாக இறைவனை வழிபட்டு கொண்டே வரக்கூடியவர் திங்களூரிலே வந்து சேருகிறார். அங்கதான் அப்பூதி அடிகளார் என்கின்ற பெரும் செல்வந்தர். நாவுக்கரசரை முன்பின் பார்த்திராதவர். நாவுக்கரசரினுடைய அருட்செயல்களை எல்லாம் கேட்டு அவர் மீது மாளாத அன்பு கொண்டு தான் செய்யக்கூடிய அருட்பணிகளுக்கு எல்லாம் நாவுக்கரசர் பெயரையே சூட்டி செயல்பட்டு வருகிறார். அந்த ஊரினுள் நுழைந்த உடனே காணக்கூடிய இடங்களிலெல்லாம் நாவுக்கரசர் பெயர் இருப்பதை நாவுக்கரசரே காணுகிறார். அவருக்கு முதல்ல ஒரு ஐயம், தனக்குத்தான் நாவுக்கரசர்னு பேர் இருப்பது போல இந்த ஊர்ல யாரேனும் நாவுக்கரசர்னு ஒருவர் இருந்திருக்கலாம் அல்லது இருக்கலாம். அவர் தன்னுடைய நினைவாக இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறாரோன்னு ஐயம். அங்க போய் ஒருவற்றை கேட்கிறார், இது என்ன எல்லா இடங்களிலும் நாவுக்கரசராக இருக்கிறது? உடனே அந்த ஊர்ல இருக்கிறவர் சொல்லுகிறார், இந்த ஊரில் மிகப்பெரிய தனவந்தர் இருக்கிறார், அப்பூதி அடிகள்னு பேரு, மிகப்பெரிய வாணிகன்.
அளவிலாத செல்வம். அவருக்கு திருநாவுக்கரசர் மீது ஈடுபாடு, பக்தி. அந்த திருநாவுக்கரசர் செய்த அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அவர் மீது மாளாத ஈடுபாடு காட்டி அதன் நினைவாக அந்த நாவுக்கரசின் பெயர்களை கொண்டு எல்லா நற்செயல்களையும் செய்கிறார். இது அதிர்ச்சி நாவுக்கரசருக்கு. எங்கு அவர் இல்லம்ன்றார், அந்த இல்லத்தை தேடி போகிறார். திரைப்படத்துல கொஞ்சம் கற்பனை காட்சி, அதை பற்றி நாம கவலைப்பட வேண்டாம். அங்கு போகின்ற பொழுதே அப்பூதி அடிகளார் இருக்கார். இவர் ஒரு சிவனடியார் என்ற நிலையில வரவேற்கிறார். வரவேற்ற உடனே இவர் கேட்கிறார் நாவுக்கரசர், எனக்கு ஒரு சிறு ஐயம். இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய நீர் உமது செல்வத்தை கொண்டு உனது பெயரிலே எந்த ஒரு அருட்செயலையும் செய்யாமல் நாவுக்கரசர் பேரிலே செய்கிறீரே, இது வியப்பாக இருக்கிறது. நாவுக்கரசர் முற்றிலும் உணர்ந்தவர், இறை அருளாளர், இறை அருள் பெற்றவர். அவர் அவ்வாறு கேட்டவுடனே அவருக்கு பதில் கூறும் நிலையில் இருந்த அப்பூதி அடிகளினது பார்வையில நாவுக்கரசர் ஓர் அசடனாய் தெரிகிறார். கோபம் வந்து விட்டது அப்பூதி அடிகளாருக்கு. சிவனடியார் போல் இருக்கிறீர், சிவனடியாருக்கு உரிய சின்னங்களை எல்லாம் தரித்திருக்கிறீர், ஆனாலும் மற்றொரு சிவனடியாராகிய நாவுக்கரசரினது பெருமையை உணராது இருக்கிறீரே, எனக்கு உண்மையிலேயே ஐயம் எழுகிறது, நீர் உண்மையான சிவனடியாரா என்று. வந்தது நாவுக்கரசர் என்று தெரியாததினால் நாவுக்கரசரினுடைய ஆளுமையை பிறர் சொல்ல கேட்டு மட்டுமே பழகியவர். வந்திருப்பது தன் முன்னே நிற்பது நாவுக்கரசர் என்று அறியாமையோடு இருப்பதினால், அதனால இந்த ஒரு சூழல்ல கற்று அறிந்து இறையருள் பெற்ற நாவுக்கரசர் அப்பூதி அடிகள் முன்னே கல்லாதவராய் தெரிகிறார். எவ்வளவு அழகான இடம் பாருங்க. அப்போ கேட்கிறார், சிவனடியார் போலே இருக்கிறீர், ஆயினும் நாவுக்கரசர் பெருமை உமக்கு தெரியாதா என்று. உடனே இவர் அடுத்து கேட்கிறார், நீங்கள் பாராட்டப்படக்கூடிய அளவினுக்கு அந்த நாவுக்கரசர் என்ன செய்து விட்டார்? இதுதான் மிக உன்னதமான விடை. ஏனென்றால் தான் செய்தன எல்லாம் இறைவனால் செய்யப்பட்டது. அந்த முதிர்ச்சி நாவுக்கரசருக்கு வந்து விட்டது. தான் ஏதும் செய்யவில்லை, தன்னை ஒரு கருவியாக கொண்டு இறைவன் செயல்படுகிறான்னு தெரியும் அவருக்கு. ஆகவே தான் ஏதும் செய்யவில்லை என்பதை உணர்ந்ததனால் அதை விடையாக சொன்னார். நீங்கள் பாராட்டப்படக்கூடிய அளவினுக்கு அந்த நாவுக்கரசர் என்ன செய்து விட்டார்? இது மேலும் சினத்தை கொடுத்தது அப்பூதி அடிகளுக்கு. ஒரு சிவனடியார் தான் ஏதும் செய்யவில்லை, எல்லாம் இறைவனால் செய்யப்பட்டது என்கின்ற உண்மையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை உணர இயலாத நிலையில ஒரு கல்லாதவனை போலே அப்பூதி அடிகள் செயல்பட்டார். உடனே அவருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. நீர் என் முன்னே சிவனடியார் போலே வேடம் தரித்து இருக்கிறீர் போலும். எப்படி இவராவது செல்வ செழிப்போடு நிற்கிறார் அப்பூதி அடிகள். நாவுக்கரசரோ மிகுந்த தளர்ச்சி, வயோதிகம், சிவசின்னங்களை தவிர வேறு ஏதொன்றையும் உடம்பு பெறவில்லை. பார்த்து கேட்கிறார், நாவுக்கரசரையே நீங்கள் ஏளனமாக பேசுகிறீர்கள், ஆகவே நீங்கள் என் முன்னே நிற்காதீர்கள், நான் கோபப்படக்கூடிய அளவில் நீங்கள் ஏதொன்றும் பேசிவிடாதீர்கள்னு தன் கோபத்தை காட்டுகிறது. அப்பொழுதுதான் நாவுக்கரசருக்கு தெரிகிறது, அறியாமையினால்
அப்பூதியடிகள் பேசுகிறார். அதற்காக நாவுக்கரசர் கோபப்படல. அறியாமையோடு ஒருவன் செயல்படுகின்ற பொழுது அருளாளன் அந்த அறியாமையை போக்க வேண்டும், மாறாக கோபப்படக்கூடாது. நான் இதை வேற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில வந்து சேர்ந்து கல்லூரியில பணியில் அமர்ந்த பொழுது என்னுடைய தந்தையார் வந்து 800க்கு அருகில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் என்ற இடத்துல குடியிருந்தார். நான் அங்கிருந்து தான் கல்லூரிக்கு வருவேன். அது வெகு தொலைவு. அந்த கடற்கரை நெடுவண்டி தொடர் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து என் கல்லூரி உள்ள மீனம்பாக்கத்திற்கு அந்த நெடுந்தொடர் வண்டியில போவேன். மாலையில கல்லூரி முடிச்சு மீண்டும் மீனம்பாக்கத்திலிருந்து நெடுந்தொடர் வண்டியில கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து, அப்ப அங்க 2 பேருந்துகள் தான். ஒன்னு ராமகிருஷ்ணா நகர் வழியாக போவது 56H என்ற ஒரு வண்டி. அந்த இடத்துல இருந்து சிலர் வருவார்கள். அந்த பேருந்துல போய் போய் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம். மின்சார வாரியத்துல ஒரு பெண் பணியாற்றி கொண்டிருந்தார். அவரும் அந்த பஸ்ல தான் வருவார். எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருந்தவர். நாங்கள் ஒரு முறை அந்த பேருந்துல ஏறி அது கிளம்புவதற்காக காத்து கொண்டிருந்தோம். கடுமையான கூட்டம் இருக்கும். அதுல இடம் பிடித்து அமருவதற்கு இடம் பெறுவதே ஒரு பெரிய சாதனை. அப்போ ஒருவர் சென்னைக்கு புதியவர் போல அவர் என்னிடம் வந்து ஏதோ ஒரு இடத்திற்கு விளக்கம் கேட்டார், எப்படி போகணும். அவருக்கு ஒரு முறை சொன்னேன். அவர் அதை முழுமையுமாக வாங்கி கொள்ளல. மீண்டும் ஒரு முறை கேட்டார். அப்பொழுது நிதானமாக பதில் சொன்னேன். அவருக்கு அந்த வலது இடது தெரியல. சில நபர்களுக்கு கிராமங்களில் இருந்து வந்தவர்களுக்கு திசைகள் பெயரை சொல்லிதான் தெரியும். கிழக்கால போ, மேற்கால வான்னாதான் புரியும். நீங்க வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லாம் புரியல. அவர் அப்படிப்பட்ட கிராமத்தினுக்கு உரியவர் போல இருக்கு. மீண்டும் கேட்டார் 3வது முறை. நல்ல என்னுள் கொஞ்சம் கோபம் தலை தூக்கியது. கொஞ்சம் குரலை உயர்த்தி, ஐயா இத்தனை முறை சொல்லுகிறேன், இப்படி போங்கள் அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் நினைவாற்றல் குறைவோ அல்லது என்ன தடுமாற்றமோ தெரியல. 4வது முறையும் கேட்டார். உடனே நான் கோபப்பட்டு, எத்தனை முறை பெரியவரே உங்களிடம் சொல்லுவது, நீங்கள் இந்த பாதை வழியாக செல்லுங்கள், அங்க போய் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு உரிய இடத்துக்கு போங்கள்னு இந்த பாதை இப்படி கை காமிச்சு கொஞ்சம் குரலை பெருமளவுல உயர்த்தி பேசினேன். என்னோடு பயணித்த அந்த மின்சாரத்துறையில பணியாற்றக்கூடிய அந்த பெண்மணி சட்டென்று திரும்பி, பொது சேவை செய்ய வந்து விட்டால் பொறுமை இறுதி வரைக்கும் இருக்கணும். நான் சொன்னேன், 4 முறை கேட்டதற்கு பிறகுமா உங்களால் அதற்கு மேலும் பொறுமையோடு இருக்க முடியும் என்றால் அவருக்கு வழிகாட்டுவதற்கு நீங்கள் உட்பட்டு இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் நீங்கள் ஒரே வரியில் சொல்லியிருக்கலாம், நானும் இந்த இடத்திற்கு புதியவன், எனக்கு தெரியாது, முடிந்து விட்டது. அவர் வேறு ஒருவற்றை போய் கேட்டுக்க போறார். உங்களுக்கு தெரியும் என்பதாக நம்பி வந்தார், கேட்டார், நீங்களும் விளக்கம் சொன்னீர்கள். நீங்கள் சொல்லிய விளக்கம் அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல புரியாத நிலையில் அவர் இருந்தார். அவருக்கு புரிகின்ற வரைக்கும் விளக்கம் சொல்லுவது உங்கள் கடமை. ஏனென்றால் இது பொது செயல். இதுல பொறுமையை அழக்கக்கூடாது. எனக்கு அது ஒரு நல்ல படிப்பினையாக விளங்கின ஒரு தருணம். அது ரொம்ப அழகான தருணம். என்ன காரணம்னா, அறியாமை என்பது நாம நினைப்பது போல இது இப்படித்தான், இந்த அளவினதுதான், அதற்கு இவ்வாறு விளக்கம் சொன்னால் போதும் இல்லை. அதான் வள்ளுவர் அழகா சொன்னார்.
அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்று. ஒன்றை கற்க கற்கதான் நாம் அதன் கண் உண்டானதாகிய அறியாமையை எந்த அளவினுக்கு அதிகமாக கொண்டிருக்கிறோன்ற உண்மை புரியும். இல்லைன்னா கஷ்டம். இது ரொம்ப தெளிவாக எனக்கு அந்த சக பயணி பாடம் எடுத்தார். அதே போலதான் இந்த அப்பூதி அடிகள் கோபத்தின் வயப்படுகிறார். தன் முன்னே சிவனடியார் ஒருவர் தான் பெரிதும் மதிக்கக்கூடிய பெரிதும் வணங்கக்கூடிய ஒரு அடியவரை பற்றி தெரியாமல் இருக்கிறார் என்று மீண்டும் நாவுக்கரசு சொன்னார், இல்லை, நீங்கள் பொருள் ஈட்டுகிறீர்கள், உங்களால் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு உங்கள் பெயரிலே செய்தல் என்பதுதானே சிறந்த ஒன்று என்ற உடனே அப்பூதி அடிகளாருக்கு மேலும் கோபம் கூடுகிறது. நீங்கள் இது போன்று என் முன்னே பேசுபவராக இருந்தால் நீங்கள் என் முன்னே இனி இருக்க வேண்டாம், சென்று விடுங்கள் என்று சொன்னதன் பிறகுதான் நாவுக்கரசர் சொல்லுகிறார், இவர் திருநாவுக்கரசர் யார் என்று தெரியாது அறியாமையில் இருக்கிறார் என்பதை சொல்ல, நான் தான் இதுகாரும் உங்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட திருநாவுக்கரசு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்போ கற்று அறிந்து அடங்கிய சான்றோர்கள் எல்லா காலத்திலும் கல்லாதவர்கள் முன் போய் நிற்கின்ற பொழுது கல்லாதவர்கள் மத்தியில கற்றவர்கள் முட்டாள்களைப் போல்தான் இருப்பார். இதத்தான் இங்க ரொம்ப அழகா சொன்ன திருமந்திரத்தில், நான் இறைவனே உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை அறிந்தவனாய் நான் இருக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி வாழக்கூடியவர்கள் எல்லாம் உன்னுடைய அரிய தன்மை ஏது, உன்னுடைய ஆற்றல் ஏது என்பதை அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் தங்களினது மனம் போன போக்கின் படியெல்லாம் உன்னை பாராட்டுகிறார்கள். அது அவ்வாறு அல்ல என்று நான் எடுத்து சொல்ல முயன்றாலும் ஏற்பார்கள் இல்லை. ஆதலால் ஒரு மேற்கோள் திருமந்திரத்திலிருந்தே சொல்லிடும், அப்பதான் புரியும். நமக்கு சிவபெருமானினுடைய சாதனைகள் எல்லாம் புராணங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அவர் செய்த முதல் பெரும் சாதனை எதுனாக்க, 3 புறங்களை அவர் எரித்தார். என்ன? 3 அசுரர்கள் பொன் வெள்ளி இரும்பு என்கின்ற 3 பறக்கும் கோட்டைகளை கொண்டு பறந்து பறந்து எங்கெல்லாம் துறவியர்கள் முனிவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த கோட்டையை கீழிறங்க செய்து பலரை கொன்றிருக்கிறார்கள். இந்த முப்புறத்து அரக்கர்களை அழிக்கணும். சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். சிவன் உடனே சொன்னார், நான் ஒருவனால் இது செய்யப்படுவதற்குண்டான செயல் அன்று, அனைத்து தெய்வத்தன்மை உடையவர்களெல்லாம் ஒன்று சேருங்கள். உடனே ஒரு தேர் உருவாக்கப்பட்டது, உலகம் என்ற தேர். சூரிய சந்திரன் அதனுடைய சக்கரங்கள், 4 குதிரைகள் வேதம், ஓட்டுபவன் பிரம்மன், மேருமலை வில், வாசுகி பாம்பு நான், அம்பாக அக்னியும் வாயுவும், அம்பின் கூர் முனையில் திருமால், கோள்கள் எல்லாம் கூரைகள், உடுக்கள் எல்லாம் அலங்கார பொருள்கள் எல்லாம் சொல்லி ஆயிற்று. சிவன் ஏறி நிற்கிறான். ஒவ்வொரு தெய்வங்களும் எண்ணினவாம், நாம் இல்லை என்றால் இந்த போரே சாத்தியம் இல்லைன்னு. உடனே சிவன் எந்த விதமான ஆயுதத்தையும் எடுக்காமல் எய்யாமல் யாரது உதவியையும் நாடாமல் தன்னுடைய புன்னகையினால் அந்த 3 புறங்களை எரித்தான். இது புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி.
நகைப்பட்டு அழிந்தன புறம் மூன்றும் எல்லாரும் பாடியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிய திருமந்திரம் மாற்றி பாடியது. இப்ப திருமந்திரம் மாற்றி பாடியதை யாரேனும் ஏற்றுக்கொள்வார்களா? சிவபெருமான் தான் முப்புறங்களை அழித்தான் அப்படின்னு எல்லோரும் புராணத்தை முன்னெடுத்து அதை தான் சிவனது ஆற்றலாக கருதி வருவர். உடனே திருமந்திரம் சொல்லுகிறது, அந்த பணித்தலையர் முப்புறத்தை எரித்தான் என்று சொல்வார்கள், அவர்கள் மூடர்கள். இவர் ஆரம்பிச்சார். அப்பணித்தலையன் முப்புறம் எரித்தான் என்பார்கள். முப்புறம் எரித்தான் என்பது மூடர்களினது வழக்கம். எல்லாருக்கும் அதிர்ச்சி. திருமந்திரம் சிவபெருமானினது ஆற்றலை எடுத்து விளக்கக்கூடிய முப்புற தகனத்தை, முப்புறத்தின் அழிவை சிவன் செய்தான் என்று சொல்லுவது முட்டாள்தனமா? என்ன புரியலை என்ன? உடனே ரொம்ப அழகா அடுத்த வரியில சொன்னார், முப்புறம் ஆவது மும்மல காரியம். ஒவ்வொருவரிடமும் 3 விதமான குற்றங்கள் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயைன்ற 3 குற்றங்கள் இருக்கு. ஆணவம் என்பது அகங்காரம், கண்மம் என்பது எல்லாம் என்னால்தான் என்ற உடைமைவாதம், மாயை என்பது உள்ளதை இல்லை என்று சொல்லுவதும் இல்லாததை இருக்கு என்று நம்புவதும். இந்த 3ம் தான் ஒவ்வொருவருடைய மனத்துல 3 கோட்டைகளாக இருக்கு. இந்த கோட்டைகளை தான் சிவபெருமான் புன்னகை என்ற வெள் ஒளியால் நீக்கினான். அது என்ன புன்னகை? ஏன் சொல்லணும்? அந்த புன்னகை என்பதுதான் ஞானத்தின் கீற்று. இந்த ஞானத்தின் கீற்றினை கொண்டுதான் உங்கள் உள் உண்டானதாகிய ஆணவத்தை, கண்மத்தை, மாயையை அழிக்க வேண்டும். இந்த 3னை அழிக்கும் பட்சத்தில் உங்களுள் ஞானம் தோன்றும். சூப்பு, ரசம், சேனக்கிழங்கு இருக்கு, கறி. இத சொல்றார் அவர். மாதிரி திருமந்திரத்துல பல இடங்கள்ல இது போன்றதாகிய விளக்கங்களை தருவர். அப்ப இதுவரைக்கும் நாம் முப்புறத்தை சிவன் எரித்தான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லி கொண்டிருந்து வாழக்கூடிய மக்கள் மத்தியில போயிட்டு உண்மையை உணர்ந்த திருமூலர் முப்புறம் என்பது மும்மல காரியம், அது உன்னுள் இருக்கக்கூடிய 3 கோட்டைன்னு சொன்னா மற்றவர்கள்லாம் என்ன சொல்லுவார்கள்? திருமூலரை பார்த்து, என்ன இவன் புதியதாக ஏதோ உளறுகிறான். இதான் இடர்பாடு. இதுதான் மிகப்பெரிய இடர்பாடு. இந்த இடர்பாட்டிலிருந்து வெளியே வருதல் தான் கஷ்டம். அதனாலதான் சொல்றார், சிவனை பற்றி அறியாதவர்கள், சிவனை அடைதற்கு உண்டான நெறியை புரியாதவர்கள், அதை முறையாக கற்று உணராதவர்கள், அவர்களுக்கு முன்பு சிவனை முற்றும் உணர்ந்தவனாய், அவனை அடைதற்கு உரிய நெறியை முற்றிலும் அறிந்தவனாய் நிற்கக்கூடிய நான் கல்லாதவனாய் காட்சி அளிக்கிறேன். முட்டாள்கள் மத்தியில போயிட்டு நம்மை நாம் புத்திசாலியாக காட்டிக்கொள்ள முனைந்தால் நாம் முட்டாள்களாக மாறிவிடும். அதனால்தான் வள்ளுவர் ஒரு இடத்துல சொன்னார், தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். உனக்கு சமம் இல்லாத ஒருவனிடமும் நீ உன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொண்டு வந்துவிட தப்பில்லை. உனக்கு இணையில்லாதவனோடு நீ மல்லுக்கு நின்றாய் என்றால் உன்னை இந்த உலகம் சந்திக்கும்.
என்னப்பா முட்டாளோட இவ்வளவு நேரம் விவாதிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன படிச்ச முட்டாளான்னு கேட்பான் நம்மள. அவன் படிக்காத முட்டாளு, நீ படிச்ச முட்டாள் போல இருக்கு. இதான் சிக்கல். திருமந்திரம் அதை உணர்ந்து பேசுகிறது. கில்லேன் வினை துயர் ஆர்க்கும் அயல் ஆனேன். கற்றறியாத வினை வழி தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறியாதவர்கள் முன்னே எல்லாம் அறிந்த நான் மூடனை போல் காட்சி அளிக்கின்றேன். கல்லேன் அறநெறி கல்லா தகைமையின் வல்லேன் வழங்கும் பொருளே. அதனால அவர் போல வினை செய்ய செய்ய வல்லேன் அல்லேன். கல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயலை போல என்னால செய்ய முடியல. சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? கோவிலுக்கெல்லாம் போய் இறைவனுக்கு உண்டான அபிடேகங்களை எல்லாம் செய் வேண்டாம் என்கிறார்கள். அவர்கள் வழிபடுவது போல் என்னால வழிபட முடியல. சிவவாக்கியர் ஒரு இடத்துல எழுதினார், எதற்காக ஒரு கல்லை நாட்டி அதனுக்கு பூக்களை இட்டு அதை சுற்றி வந்து ஏதோ சொல்லுகிறீர்களே, அதன் கண்ணாய் இறைவன் இருக்கிறான். இறைவன் நம்முள் இருக்கிறான் என்ற ஞானத்தை பெறுதல் என்பது உன்னத நிலை, மிக உயர்ந்த நிலை. அதை நீங்க மாற்ற முடியாது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் கடவுளை புறநிலையிலே தொழுகிறார்கள். அகநிலையிலே தொழுதவர் முன்பு புறநிலையில் கடவுளை தொழுபவர்கள் மூடர்களை போல தெரியும். ஆனால் புறநிலையில் கடவுளை தொழுபவர்கள் அகநிலையில தொழக்கூடிய அடியவர்களை பார்த்தால் இவனை பக்தன் என்றே ஏற்காமல் தள்ளுவார்கள். அதனால்தான் சித்தர்கள் எல்லாம் ஒதுங்கி போயிடுறார்கள். சித்தர்கள் ஏதொன்றினுக்கும் உட்பட மாட்டேன் என்கிறார். நீங்க திருவண்ணாமலையில பல சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள். நிறைய பேரை பார்த்திருக்கலாம் நீங்க. அவர்கள் ஏதொரு வழிபாடும் செய்தவர்கள் இல்லை. எந்த ஒரு புறநிலை வழிபாட்டையும் அவர்கள் மேற்கொண்டவர்கள் இல்லை. மாறாக இறைவனை தன்னுள் ஆராதிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு வழிபாட்டு முறையும் தேவையில்லை. கோவிலுக்கு செல்லுதலோ, வணங்குதலோ, பூசையிடுதலோ, மலர் தூவுதலோ எதுவுமே கிடையாது. அப்போ இதை திருமூலர் சொல்லவில்லையான்னா, தொடக்க நிலையில அறிமுகத்திற்கு இது தேவை. அந்த அறிமுகத்திற்கு பின்பு உரிய முறையான ஆராய்ச்சியின் மூலமாக இறைவனை கண்டுவிட்டோம் என்றால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால இவர் சொல்றார், கல்லாதவர்களை, சிவனை பற்றி கல்லாதவர்கள் முன்பு நான் அசடனாய் நிற்கிறேன். அதனால அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல் போல நான் ஏதும் செய்தற்கு இயல முடியவில்லை என்ன. அவன் சொல்லுவான், ஏன் நீ சிவனடியார்னு சொல்ற, சிவனை உணர்ந்தான்னு சொல்லுகிற, என்ன மாதிரி என் கோவிலுக்கு வர மாட்டேன்ற, நான் தினம் கோவிலுக்கு போய் வழிபடுறேன்னு நீ ஏன் வந்து வழிபட மாட்டேன் என்கிறாய். நீ உண்மையிலேயே சிவபக்தனா? ஞானியர்கள் சிவனை உள் உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த புற வழிபாடெல்லாம் தேவையில்லை. ஆனால் புற வழிபாட்டையே நம்பி இருக்கக்கூடிய அடியவர்கள் சித்தரை பார்த்து கேட்கலாம், என்ன நீ சிவனடி யாருன்ற, சிவனை உணர்ந்தேன்னு சொல்ற, திருநீரிட்டுக்க மாட்டேன்ற, கோவிலுக்கு வர மாட்டேன்ற, எந்த பூஜையும் செய்ய மாட்டேன்ற, ஏன் உன்னை எப்படி நான் சிவனடியார் என்று நம்புவது? அதான் திருமந்திரத்துல திருமூலருக்கே கேள்வி, நான் இது போன்றதாகிய செயல் ஏதும் செய்யல, ஆகவே என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆகவே
உலகியல் நின்று துன்புறுவோருக்கு அயலாகினேன். அவர்களெல்லாம் அறியாமையினால இறைவன் இப்படிப்பட்டவன் என்று அவர்களாக ஒரு யூகம் பண்ணி கொண்டு வழிபாட்டை செய்கிறார்கள். தங்களை துன்புறுத்தி கொண்டு உண்மையான இறைவனை காணுதற்குண்டான வழியை தெரியாது இருக்கிறார்களே, இவர்களுக்கு நான் எவ்வாறு உதவுவது என்று தெரியாமல் தடுமாறுகிறேன். ஆகவே இந்த உலகியல்ல வழிபாடு செய்தல் தான் இறை நம்பிக்கை, விரதம் இருத்தல் தான் இறை நம்பிக்கை. அதெல்லாம் இல்லை. இந்த உலகிலே இறைவனை நம்ப வேண்டும் என்றால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயலும் இறைவனால் ஆனது என்று தெளிந்த மனதோடு உங்களால் எதனையும் செய்ய முடியுமா என்று யோசித்து பாருங்கள். நம்மால பலவற்றை செய்யவே முடியாது, செய்தல் விடுங்கள், எண்ணி பார்க்கவே முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய நோய் அது இறையருளால் வந்ததுன்னு உணர முடியுமா? உங்களுக்கு உண்டான வாழ்வியல் துன்பம் அது இறைவனால் வகுக்கப்பட்டதுன்னு ஏற்க முடியுமா? உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார நலிவு நட்டம் அது இறைவனால் உருவாக்கப்பட்டது நம்ப முடியுமா? உங்களால் எவைகளையெல்லாம் வாழும் காலத்து துன்பங்கள் என்றும் இடையூறுகள் என்றும் இடர்பாடுகள் என்றும் நம்புகிறீர்களே, அவை யாவும் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று உங்களுள் ஒரு தெளிவு ஏற்பட்டது என்றால் நீங்கள் இறைவனை தேடி கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். எனக்கு உரியன எதுவோ அதனை உடையவன் தருவான். அவன்லாம் அவனுடைய உடைமைகள். நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தான் ஈன்ற குழந்தைக்கு தாய் அறிந்து உணவு கொடுக்கிறா இல்லையா? அந்த குழந்தை கேட்டதா? தான் ஈன்ற குழந்தைக்கு ஒரு தாய் தான் அறிந்து இது உணவு தரக்கூடிய நேரம் என்று எண்ணி உணவு கொடுக்கிறா இல்லையா? அப்ப பிறவி தோறும் நாம் இவ்வுலகிலே வருவதற்கு காரணனாய் இருப்பவன் யார்? இறைவன். இப்ப நமக்கெல்லாம் அவன் தானே தாயே. அப்பொழுது அவன் நமக்கு உரியன தருவான். ஒரு குழந்தை உணவு உண்கிறது, தாய் வலிந்து அந்த உணவை அந்த குழந்தையிடமிருந்து எடுத்து செல்லுகிறார். போதும். இத அந்த குழந்தை தனக்கு இன்னமும் வேண்டும் என்று அடம் பிடிக்கும், அழும், பிடிவாதத்தை காட்டும், கோபம் கொள்ளும். எது செய்தாலும் தாய் அதை தராமல் ஒதுக்கி விடுகிறார். காரணம் என்ன? நீ இப்பொழுது அழுவது இந்த அழுகையோடு போகும். உன் விருப்பத்தினுக்காக இந்த உணவை அதிகமாக நீ உண்டால் உனக்கு வரக்கூடிய நோய் பெரிதும் உன்னை பாதிக்கும். ஆகவே தரமாட்டேன். அப்போ ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஒன்றை மறுப்பதற்கு காரணம் புரிகிறது அல்லவா? அதுபோல் இறைவன் நமக்கு ஒன்றை மறுக்கிறான்னா காரணம் ஏதோ இருக்கிறதுன்னு நம்ப வேண்டியது தானே. நம்புறோமா? இதான அடிப்படை. நம் கண்முன்னே நடக்கக்கூடிய இந்த வகுப்புல இருக்கக்கூடியவர்களே பலர் தாய்மார்கள் இல்லையா? நீங்கள் உங்கள் குழந்தையிடம் சிலவற்றை தந்திருக்கிறீர்கள், சிலவற்றை மறுத்திருக்கிறீர்கள், சிலவற்றை காலத்தாட்சி செய்து கொடுக்கிறீர்கள். இது இந்த வயதுக்கு உரியது அல்லன்னு சொல்லுகிறீர்கள். அதற்கு உரிய வயது வந்த உடனே அது தானாக உனக்கு கிடைக்கும், இல்லை என்றால் நான் தருகிறேன்னு சொல்லுகிறீர்கள். அப்ப உங்களால் ஈன்றெடுக்கப்பட்ட குழந்தை எதனை எப்பொழுது எவ்வளவு அது பெற வேண்டும் என்பதை முடிவு செய்பவர்கள் நீங்கள். அது உங்களுக்கு சரியாக படுகிறது. ஆனால் பிறவிதோறும் நமக்கு பெற்றோராய் இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு இந்த பிறவியிலே உரியது எது, எப்பொழுது அதை தூய்க்க வேண்டும், எந்த அளவில் தூய்க்க வேண்டும் என்று அவன் முறையோடு செயல்பட்டால் அவனை நமக்கு பிடிப்பதில்லை. என்ன காரணம்? எவ்வளவு எளிமையான இறை அடிப்படை பாருங்க.
இதை நாம அதுக்குதான். அப்ப நம்ம கல்லாதவர்கள் முறையற்ற நிலையில போய் இறைவன் ஏதோ ஏதோ கேட்கிறார்கள். இதை கற்றறிந்த நான், இறைவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்தவனாகிய நான் அவர்கள் செய்வது போல் என்னால் செய்ய முடியல. அப்படி நான் செய்யாமல் இருப்பதை பார்த்து அவர்கள் எல்லோரும் என்னை சிவனடியார்னு ஏற்றுக்கொள்ளல. கிடைத்த பொருளை பலர்க்கும் வழங்க வல்லானாயினேன். என்கிட்ட இறைவன் யார் என்ற உண்மை தெரிந்த என்கிட்ட நிறைய செய்திகள் இருக்கு. அது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால்தான் நான் செயல்படுகிறேன். நீங்கள் அறியாமையினால் இறைவனை சரிவர புரிந்து கொள்ளாது இருக்கிறீர். அதனால உங்களுக்கு நான் இவ்வாறு செயல்படுகிறேன் என்று நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் அவரை ஏற்பதாக இல்லை. அதனால் எதற்கும் மனத்தில் அச்சம் கொள்ள மாட்டேன். அப்போ இந்த புறநிலையில வழிபடுவர்கள் மத்தியில நான் ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவனாக காட்சி அளித்தாலும் தப்பில். இதுக்கெல்லாம் நான் பயப்படல. நான் என் அளவிலே இறைவனை உணர்ந்தேன், அவ்வளவுதான். நான் தான் ஏற்கனவே ஓரிரு நேரங்களில் விளக்கம் சொல்லி இருக்கேன். சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 86-40 வருடம் முடிய போகிறது. இந்த 40 ஆண்டு காலத்துல நம்புவீர்களா? 40 ஆண்டு காலத்துல 34 ஆண்டு காலம் இந்த மயிலாப்பூரை சுற்றியே தான் நான் இருக்கிறேன். அடுத்து சொல்லக்கூடிய விளக்கத்தை கேட்டு யாரும் கோபப்படவோ சிரிக்கவோ கூடாது. நான் இன்னமும் சென்று கபாலீஸ்வரனையும் கற்பகாம்பிகையையும் கோவிலிலே சென்று வணங்கியதில்லை. வாய்ப்பு இல்லை சொல்ல மாட்டேன். பல கலை நிகழ்ச்சிகளுக்கு கோவில் உள்ள போறேன், உண்மை. ஆனாலும் நான் இறைவனையோ இறைவியையோ அங்க போய் பார்க்க. இத்தனைக்கும் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கட்டளை முறை என்பது எங்கள் ஆதீனத்து கட்டளை முறை, தர்மபுர ஆதீன கட்டளை முறை. நான் இந்த சென்னை மாநகருக்கு இந்த மயிலைக்கு அருகில் குடிவந்த நாள் முதலாக எங்கள் ஆதீனத்தோடு தொடர்புடைய ஆதீனத்தில் பணியாற்றக்கூடிய தம்பிரான்கள் இருக்கிறார்கள், அவர்களை தெரியும். அதனோடு இந்த ஆதீனத்தினோடு தொடர்புடைய ஓதுவார்கள் இங்கு பணியாற்றுகிறார்கள். முதல்ல லால்குடி சுவாமிநாதன் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் இயற்கை எய்தியதன் பிறகு இப்பொழுது சத்குருநாதன் இருக்கிறார். எல்லோரையும் நன்கு தெரியும். நான் அந்த கலை நிகழ்ச்சிக்காக கோவிலுக்குள்ள சென்ற பொழுது அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள், உடனே அழைப்பார்கள், வாருங்கள் சுவாமி சந்நிதிக்கு செல்லலாம். இல்ல நான் இங்க பார்க்க வந்திருக்கேன், பார்த்துட்டு வரேன். உடனே கேட்கலாம், ஏன்? இப்பவும் நான் சொல்லுகிறேன், எனக்கு அதற்குரிய அழைப்பு என்னுள் தோன்றவில்லை. இதான் உண்மை. என்னுடைய சொல்லோ அல்லது நான் பேசக்கூடிய பேச்சு முறையோ கொஞ்சம் ஏளனமாக நகைச்சுவையாக இல்ல பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய அளவினதாகிய கிறுக்குத்தனமா கூட இருக்கு. மற்றொரு நம்பிக்கை என்ன, நான் நடனத்துறையோடு தொடர்பு கொண்டு இருப்பதினால எல்லாமே நம்முடைய பண்பாட்டின் அடிப்படையில தோன்றின இசையும் நடனமும் முழுக்க முழுக்க இறை உணர்வோடேயே ஒன்றி போன ஒன்று. நான் எந்த நடன பாடலை விளக்கம் சொன்னாலோ அல்லது புதியதாக புனைவதாக இருந்தாலோ ஏதாகிலும் ஒரு இறைவன் பேர்ல தான் இருக்கும், வேற வழியில். அதுதான் இன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்க்கிறார். அப்போ அது பற்றின சிந்தனை, அதை எப்படி இந்த பாடலினுக்குள் கொண்டு பொருத்துவது, இப்படியாகவே யோசித்து கொண்டு இருப்பதனால நான் என்ன எண்ணுகிறேன்னா, நாம் எல்லா காலமும் இறைவனை பற்றியே தானே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதனால புறநிலையில போய் அவனை வழிபாடு செய்ய வேண்டுமா ஒரு சிந்தனை வந்து. நம்ம எடுக்கக்கூடிய வகுப்புகளையே பாருங்களேன். ராம காதையில வைணவத்தின் பெருமை, நாராயணனது பெருமை, ராமன் வடிவில. பெரிய புராணத்தில் அடியவர் பெருமை, இறை சிவனது பெருமை, திருமந்திரம். எது நாம் விட்டு இருக்கிறோம்? இந்த சிந்தனை வந்ததினாலதான்
நான் இவைகளை பெருமளவில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றல. இது தவறா சரியா தெரியாது. ஆனால் இறைவனை அனுதினமும் சென்று காலை மாலை வழிபடக்கூடியவர்கள் மத்தியில நான் இப்படி ஒரு விளக்கத்தை சொன்னேன்னா என்ன எல்லோரும் கோவிலுக்கே வந்து வழிபாடு செய்ய முடியல, நீ என்ன பக்தன்னு கேட்பார். இதுதான் சிக்கல். அப்ப இந்த அறிவை சொல்லக்கூடிய ஆற்றல் இருப்பதினால் அச்சம் கொள்ளுவதில் பொருள் இல்லை. வழங்கும் பொருளே மனத்தின் உட்கல்லேன் கழிய நின்று ஆட வல்லேன். ஆகவே இந்த பற்றுக்களையெல்லாம் புறத்தே சென்று வழிபடுதலும் அதற்குண்டான நியமங்களில் ஈடுபடுதலும் போன்றதாகிய செயல்களை செய்ய இயலாமல் என் உள்ளத்திலே இறைவனை உணர்ந்ததினால் புறத்திலே எந்த ஒரு செய்கையும் செய்தற்கு ஆர்வம் இல்லாமல் இறைவனை உள்ளூட உணர்ந்த மகிழ்வினால் நான் என்றும் ஆனந்தத்தில் இருக்கிறேன். எவ்வளவு பெருமையான நிலை. இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் விவாதம் செய்யணும். அடுத்த வகுப்புல இதிலிருந்த கடைசி 2 வரிகளை மீண்டும் விவாத பொருளாக்கிட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம். நன்றி.